இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிற ஒரு நாள். ஏதோ ஒரு காரியத்தில் வியாதியாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், ஒரு நெருக்கமாக இருக்கலாம். நீங்கள் கலங்கி நின்று கொண்டு இருக்கிறீங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்க முன்னால் சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. குன்னூரை சார்ந்த இந்த சகோதரி அமலா அவர்கள் கிட்டத்தட்ட 11 வருஷம் வேதனை, நரம்பு மண்டலத்தில் உண்டான ஒரு பாதிப்பு, தலைக்குள்ள நிற்க முடியாது, நடக்க முடியாது, மரண வேதனை, செத்துட்டா பரவாயில்லன்னு நினச்சிருக்கிறாங்க. எத்தனை டாக்டர்கள், எத்தனை வைத்தியம், எவ்வளோ பணம் எல்லாம் செலவு பண்ணி பார்த்து சுகம் உண்டாகவில்லை. இனி அவ்வளவுதான் என்கிற நிலைமை, வேதனை, கஷ்டம், அதில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் பாருங்கள், இயேசு அவர்களை நேசித்து அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்து இன்றைக்கு நல்ல சுகத்தோடு வைத்திருக்கிறார். அவங்க ஆண்டவர் இயேசுவை அறிவிக்கிற இடத்துக்கு வந்தார்கள். இயேசுவை தேடி வந்தார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தார்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டார்கள். விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவங்க பெயரை சொல்லி அழைத்து அவங்களுடைய வியாதியை குறிப்பிட்டு சொல்லி ஆண்டவர் தொட்டு அற்புதமாய் சுகமாக்கி இருக்கிறார். பாருங்க, இது பெரிய அதிசயம் அல்லவா? எவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லை? 11 வருஷமாக இத்தனை மாத்திரை மருந்து, இத்தனை வைத்தியம் செய்து கொஞ்சமும் சுகமாகிற வியாதி, ஆண்டவர் அவங்க பெயரை சொல்கிறாரு, அவங்க வியாதியை சொல்லுகிறார், தொட்டு குணமாக்குகிறார். இவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர் இயேசு. அதே இயேசு தான் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். நீங்கள் வியாதியோட படுக்கையில் இருக்கிறீங்களா? உங்களை தொட போகிறார். உங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டு கஷ்டப்படுறாங்களா? இயேசுடைய வல்லமை தொட போகிறது. வியாதி படுக்கை மாறிடும். அல்லது கடன் பிரச்சனை, அல்லது மனுஷரால் உபத்திரவம், அதனால் அல்லது ஏதாவது ஒரு போராட்டத்தில் என்ன செய்கிறது நீ கலங்கிட்டு இருக்கிறீங்களா? பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். உங்களுக்கு அற்புதம் செய்ய தான் இப்போ இயேசு இந்த இடத்துல பிரசன்னமாகி இருக்கிறார். பாருங்க, அமலா சகோதரிக்கு அற்புதமான சுகத்தை இயேசு கொடுத்தாரே, எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை? அதே காரியத்தை உங்களுக்கு அவர் செய்வார். என்றால் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? யோவான் 11:40 இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் நான் உனக்கு அற்புதம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். லாசருவின் கல்லறை முன்னால நின்று பேசும்போது ஆண்டவர் சொல்றார், லாசர் உயிரோட எழும்புவான் அப்படின்னு இயேசு செய்ய போகிற அற்புதத்தை குறித்து பேசுகிறார். மாத்தாள் சொல்லுகிறார், கடைசி நாள் உயிர் எழுதும்போது எழுந்திருப்பான் என்று சொல்லி இயேசு இப்போ எழுந்திருக்க போவதை சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இப்போ ஒரு சுகம் வரப்போகிறது. இப்பொழுது ஒரு விடுதலை பெற போறீங்க. அதுக்கு தான் நீங்கள் விசுவாசத்தோட என்னோட இணைந்து நீங்கள் ஜெபிக்கணும். நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவால் எப்படி அற்புதம்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். உங்கள் பாவங்கள், சாபங்கள் எல்லாம் தன் மீது ஏற்று சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய வல்லமை விசுவாசிக்கிறீங்களா? அவர் எனக்கு விடுதலை தருவார், சுகம் தருவார்னு நம்புறீங்களா? அப்படின்னா இப்போவே நீங்கள் அற்புதத்தை காண்பீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசு சொல்கிறார், 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன். அப்போ உங்களோட நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். வேறு எந்த விதமான வாக்குவாதமும் காரியங்களும் வேண்டாம். முழு இருதயத்தோட, ஒரு மனதோட இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், விடுதலை தருவார்னு விசுவாசத்தோடு ஜெபித்தால் போதும். இது எப்படி ஆகுது, அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். இயேசுவால் ஆகும். அவர் அற்புதம் செய்வார், அவ்வளோதான். ஆனால் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தழும்புள்ள கரத்தினால் சுகம் தருவார். அப்போ இப்போ நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன், அன்பை விசுவாசிக்கிறேன்,
நீர் இப்போ எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய விசுவாசத்தை சொல்லுங்க. உடனே அற்புதம் நடக்கும். அப்போ நம்ம விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். அவங்க வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தா டிவிக்கு முன்னால் கொண்டு வாங்க. அவங்க மேலே உங்களுடைய கரத்தை வைத்து கொள்ளுங்க. யாராவது வியாதி படுக்கையில் இருந்தால் ஒருவர் அவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த சகோதரிக்கு நீர் கொடுத்த பெரிய விடுதலைக்காக நன்றி. ஒரு அற்புதமான சுகம் கொடுத்தீரே அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவ நண்பரை விளங்க பண்ணினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, யார் யார் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு எனக்கு சுகம் வேணும், விடுதலை வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய் படுக்கைகள் மாறட்டும். வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய தழும்புகளால் குணம் ஆனோம் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தழும்புகளால் ஒவ்வொருவரும் சுகம் அடையட்டும். தகப்பனுடைய கரம் தொடுகிறதற்காக உமக்கு நன்றி. பாதிக்கப்பட்ட உறுப்புகளை தொட்டதை புதிதாய் மாற்றும். பாதிக்கப்பட்ட நரம்புகள் எலும்புகளை ஆண்டவர் தொடுவீராக. பாதிக்கப்பட்டிருக்கிற இருதயம் கல்லீரலை ஆண்டவர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இன்றைக்கே ஒரு மாற்றத்தை அவள் காணட்டும். அவருடைய துக்கமெல்லாம் நீங்க மகிழ்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதோ நீர் விடுதலை தருகிறீர், அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும் தேவரீர். நாங்கள் விசுவாசத்தோடு எங்களுடைய அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். ஆண்டவர் உங்களை தொட்டுட்டார், விடுதலை கொடுத்துட்டார். நீங்க இனி விசுவாசித்து உடைய விசுவாசத்தை கிரியில வெளிப்படுத்தணும். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகம் உடைய வாழ்க்கையில் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.